வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த பூனைக்குட்டி இடுப்பு ஒடிஞ்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப பரிதாபப்பட்டு போட்டு ஒரு 5-6-7 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அது வந்து அதுக்கப்புறம் இடுப்பு ஒடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப என்னாச்சு, 1 வீக், அது ஒரு 15 நாள் இருக்கும். 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கரெக்டாக 9 நாள் அந்த பொண்ணுக்கிட்ட வெளியே போன பொண்ணுக்கிட்ட வீட்டுக்கே வரல. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருந்திருக்கு அந்த மரம். அந்த இடத்துல நாய்கள்லாம் போய் மிரட்டினதில் பயந்து ஓடி மரத்தில் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு கீழே இறங்கி மரத்தில் குரங்குகளாக இருந்தால் அங்கே அது முடுக்கி இருக்குதுங்க. இது மொத்தத்தில் அங்கே இங்கேயும் ஏறி இருந்துச்சு. ஏதோ ஒரு சின்ன சந்திருக்கு மட்டும் அதில் போய் ஒழிஞ்சிக்கிச்சு. எனக்கு தெரியல அந்த இடத்துல இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. சரி எப்படியோ பார்த்து நானும் டெய்லி போய் அது வழி வட்டாரமே எந்த நைட்லேயே ஆகட்டும் பகல் சுற்றி சுற்றி கூப்பிடுவோம் அதனுடைய பேரை. எங்கே போய் கூப்பிட்டாலும் அது சவுண்டே விடாது. சரி எப்படியோ இருக்கட்டும்னு அன்னைக்கும் வரனே கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு. நைட்டு 11 மணிக்கு இந்த வீடு தெரியாமல் மேலே வீட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் கூட்டியது ரொம்ப சந்தோஷப்பட்டால. இறந்துருச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னா விரைச்சிக்கும் பாருங்க, அப்படித்தான் இருந்துச்சு அதனுடைய உடம்பு. அதை கொண்டுகிட்டு வந்துட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து தண்ணி கொடுத்தேன், பால் ஊற்றி வச்சேன், குடிச்சதுன்னா திக்னஸ் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இதாகாதுன்னு பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. மோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போய்கிட்டு போக முடியாமல் போகும் ரொம்ப இதெல்லாம். அதனால அப்படி விட்டுருந்து. இப்போ போன வாரம் மீன் வாங்கி அது கொடுத்துருங்க. அந்த மீன் என்னமோ மொத்தக்கு ஸ்மெல்லு ரொம்ப ஓவராகவே இருந்துச்சு ஒரு மாதிரியாக. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு. முள் குத்திக்கிச்சா இல்லை அந்த மீன் ஏதாவது ஒன்று செட் ஆகலையான்னு ஒன்றும் தெரியல. இன்னொன்று அந்த 6வது மாடியிலேருந்து கீழே விழுந்தப்ப தோல் வயிற்றுக்கிட்ட வந்து 3 தோல் இருக்குமாம்மா. அதில் 2 தோல் வந்து செரிச்சிக்கிட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல தோலே இல்லாமல் அந்த ஒரே ஒரு தோல் மட்டும்தான் இருந்து அது அப்படியே வளர்ந்துக்கும். அப்புறம் இருக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அது என்னாச்சுன்னா இப்போ அந்த வெளி சாப்பாடுலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது மீன் வாங்கி அது போட்டு சாப்பிட்டதுலேருந்து அந்த இடத்துல பலூன் மாதிரி புதுசுன்னு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நைட்டும் வந்துச்சு, காலையிலேருந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4-5 நாளாக காய்ச்சல் 102, 103 இருக்குதுங்க. கொண்டு டெய்லி ஊசி போட்டு வரேன். இன்றைக்கும் கொண்டு போனேன். ஊசி போடுறக்குள்ள பறக்குது, கத்துதுங்க. ட்ரிப்ஸ் ஏற்றி விட்றாங்க டெய்லி. இன்றைக்கி 2 வகையான ட்ரிப்ஸ் போட்டாங்க, 3 ஊசி போட்டு விட்டாங்க. எப்படித்தான் இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலைங்க. பயங்கர கஷ்டமாக இருக்குது. போயிட்டு வந்தால் செலவும் ஆகுது. ஆட்டோக்காரனுக்கு சும்மா கொஞ்ச நேரம் தான் லேட்டாச்சு 300 ரூபா பிடிக்கிட்டு போகிறான். சரி தோழன்னு கொடுத்துட்டேன். எனக்கு அந்த நிம்மதிங்கிறது இல்லாமல் போதுங்க. கடவுள் எதுக்கு தான் இப்படி வைக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ பார்த்தாலும் இல்லை இந்த காமெடியாக போடலாம் அப்படிங்கிற இதே வரமாட்டேங்குது. இந்த இப்போ வந்தால் பூரா பிளட்டுங்க. வாமிட்டிங் பண்ணாலும் பிளட்டாக வருது, யூரின் போனாலும் அதில் பிளட்டு தான் வருது. போகவே இல்லை ஒரு வாரமாக. இன்றைக்கி ஒரு ஊசி போட்டுட்டாங்க யூரின் போகிறதுக்கு. அது போட்டுட்டுங்காட்டி இன்றைக்கி வந்தது. யூரின் போச்சு. எங்கே வேணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அது வாட்டில் போய்க்குது. அது ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் போச்சு. நான் கேட்டேன், என்னதான் சொல்கிறீங்க, இது என்ன பொழைக்காதா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டு பார்க்கலாம், அதுக்கு மேலே பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னமோ கடவுள் புண்ணியத்தில் அது தலையெழுதுன்னு எப்படி வச்சு நான் எவ்வளவோ தூரம் போராடிட்டேன். அதுக்காக ரொம்ப நொந்து போய் அழுது ரோட்டில் காட்டில் நைட்டியோடு ஓடணுங்க. ஆஸ்பத்திரிக்கு ஒருக்கா எங்கே 105 கிலோமீட்ரு நைட்டியோடு ஆட்டோவில் போனேன். 3000 ஆட்டோவுக்கு பேசி என்னத்தான் பண்ணிட்டு நான் இப்போ திரும்பவும் இப்போ வந்து 2 நாளாக காய்ச்சல், பயங்கர காய்ச்சல். 103 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பூனைக்குட்டிக்கு ஆல்ரெடி ஒரு பூனைக்குட்டி என்னது இறந்துருச்சு. அந்த பூனைக்குட்டிக்கு வந்து 108 இடமா இருந்துச்சு, அது இறந்துருச்சு. அது 103 இருக்குது. இன்னைக்கு ஹெவி ஃபீவர். நேற்று கொண்டு போக முடியல, விட்டுட்டேன். இன்னைக்கு சாப்பிடவும் மாட்டேங்குது. அந்த குளுக்கோஸ் பாட்டில் போட்டு விட்றாங்க. வந்ததே சாப்பிடலாமான்னு வாய் வச்சு அவ்வளோதான் சாப்பிடல. வீடு ஃபுல்லாக யூரின் நடந்து வர்றது ஆட்டோமேட்டிக் யூரின்னா பிளட்டு தாங்க வருது. என்ன பண்ணுறதே தெரில. ஒரு வெளியே விட்டோம்னா வழியே போகுதுன்ட்டு பெட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு பழைய நைட்டி ஒன்று போட்டதில் அடைச்சி வச்சுருக்கிறேன். என்னங்க பண்ணிட்டு என்னால் ஒன்றும் முடியலைங்க. இதுகளை பார்த்தா மனசு ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எதுக்கு வாழ்கிறேன்? நான் எத்தனையோ பார்க்குறேன். திரும்ப திரும்ப இன்னும் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்தா நான் எப்படிங்க தாங்க முடியும்? இந்த பூனைக்குட்டி போச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேங்க. முடியல, கடவுள் இப்படி தான் கொண்டு போகணும்னு சொன்னாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பாகு பஞ்சம் எதுவும் நான் பார்க்கல, செலவையும் கணக்கு பார்க்கல. போய் பார்க்குறேன், கும்பிட்றேன், சாமி கும்பிட்றேன், பார்க்குறேன், அழுகுறேன். அது நல்ல முறையாக வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ பேச அந்த ஒரு எனர்ஜி கூட வரமாட்டேங்குதுங்க எனக்கு. கை காலெலாம் அப்படியே அசரிக்க இருக்குது, நடுங்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்டா அப்படி ஒரு வாழ்க்கையானு போகுது.